மிக்ஜாம் புயலின் பாதிப்பாக சென்னையின் வடசென்னைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆற்றின் கடலில் கலக்கும் இடத்தில் எண்ணெய் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அதனை சுத்திகரிக்கும் பணிகளானது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதற்கு கூடுதலாக வழிகாட்டும் விதமாக ஒடிஷாவில் இருந்து சிறப்பு குழு ஒன்று சென்னைக்கு வர இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது இந்த எண்ணெய் கழிவுகளை சுத்திகரிக்கும் பணி ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த ஒடிசாவில் இருந்து வரக்கூடிய இந்த சிறப்பு குழுவுடைய பணி என்னவாக இருக்க போகிறது? எந்த விதத்தில் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை மணலி பகுதியில் இருந்து கடந்த வாரம் பக்கிங்காம் கால்வாய் வழியாக கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் முகத்துவாரம் மற்றும் கடல் பரப்புல எண்ணெய் படலம் என்பது பரவி இருந்தது. கடலோர பகுதிகளில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய பல நூறு படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் என பல இடங்களிலும் இந்த எண்ணெய் கசிவு படிந்ததால் அனைத்தும் பாழாகிவிட்டது. அதே சமயம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் இந்த வெள்ள நீர் புகுந்ததால் அதோடு வந்த அந்த எண்ணெய் படலமும் வீடுகளின் சுவர்கள் மற்றும் உடைமைகளை படிந்து எண்ணெய் படிந்த பகுதிகள் எல்லாமே கடந்த ஒரு வார காலமாக துர்நாற்றம் வீசி வருகிறது. தொடர்ந்து மீன்கள் என்பது செத்து மிதக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பில் அந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் பெருமழை பெருவெள்ளத்துல வெளியேறியதன் காரணமாக இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து முகத்துவார பகுதியில படர்ந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகள் 3 அடி வரை ஆழம் வரை தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் 8 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உதவியுடன் தொடர்ந்து அந்த ஆற்றில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் படலத்தை அகற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது தாமாக முன்வந்து வழக்கெடுத்து விசாரணை நடத்தியது. எண்ணெய் கசிவு தொடர்பாக ஆய்வு செய்ய வருவாய் ஆணையர் தலைமையில் உயர்நிலை குழுவும் அமைக்கப்பட்டு இந்த வெள்ள நீருடன் கலந்த இந்த எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் முகத்துவார பகுதியில் மிதக்கக்கூடிய எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்காக உயர்திறன் கொண்ட 3 எண்ணெய் உறிஞ்சும் வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு பிற பகுதிகளில் இருந்து மிதவை தடுப்புகள் கொண்டு வரப்பட்டு 750 மீட்டருக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் கடலில் பிற பகுதிகளில் இருந்து எண்ணெய் பரவுவது தடுக்கப்படும் எனவும் எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்கான தூய்மை பணிகளை மேற்கொள்ள முகமை மூலமாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது ஒடிசாவில் இருந்து கூடுதல் குழு என்பது வர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை 100 படகு மற்றும் 400 பணியாளர்கள் என எண்ணெய் அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதுவரை 40 மெட்ரிக் டன் எண்ணெய் அகற்றப்பட்டிருப்பதாகவும் 36,800 லிட்டர் எண்ணெய் கலந்த தண்ணீர் அகற்றப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் பாதிப்பு மற்றும் எண்ணெயின் அளவை கண்டறிவதற்கு ஐஐடி குழுவினர் தொடர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குழு இந்த அறிக்கையை இன்றைய தினம் சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையேதான் ஒரிசாவுடைய பாரதீப்பில் இருந்து சிறப்பு குழுவினர் இன்று சென்னை வர இருக்கிறார்கள். இக்குழு எண்ணெய் கழிவுகளை அகற்றுவது தொடர்பான அந்த பணிகளுக்கு வழிகாட்டுதலை வழங்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.